நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து அறிவு கொண்டு அவசரப்பட்டு அமைச்ச வாழ்க்கையா அல்லது அவங்க ஞானங்கள் கொண்டு அமைச்ச வாழ்க்கையான்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம வந்து அவசரப்பட்டு அறிவு கொண்டு வாழ்க்கை அமைச்சதான் அமைச்சிருக்கோம். அதனால பெரும் கஷ்டங்கள் இருக்காது. இறைவன் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லை, சுகத்துக்கு மேல சுகம் தான். நம்ம எல்லாமே பொருளை மையமா வச்சு அந்த பொருளை கொண்டு நம்ம அறிவு கொண்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை இறைவன் அனுமதிச்சிருக்கான். ஆனா அதுல பெரும் துன்பங்கள் இருக்கு, துன்பத்தோட சின்ன இன்பம், பெரும் கஷ்டங்கள். இறைவன் அமைச்சு கொடுத்தது நேர்த்தியானது, சுகமானது, விசாலமானது, தெளிவானது, குழப்பமே அங்க இருக்காது, போட்டி பொறாமை இல்லாதது, யாரும் அபகரிக்க முடியாது. ஆனா நம்ம பொருளை கொண்டு வாழ்ற அமைச்சுக்கிட்டோமே, நம்ம அமைச்சு அறிவு கொண்டு அமைச்சோம் இல்லையா, அதுல வந்து அபகரிப்பாங்க, உங்களுக்கு தீங்கிரிக்கவும் செய்வாங்க, நமக்கு நாம தீங்கி வச்சுக்குவோம். மற்றவங்க நம்ம தீங்கி இருக்கிற விட அதை கொண்டே நான் என்னுடைய தேவைகளை அநியாயமா நிறுத்திக்கிறேன். நன்மைக்கு செலவு பண்றேன், தீமைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். என்னை சேர்த்துக்கிறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் எப்படிலாம் நம்ம தீமை செலவு பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்குறோம்னு சொன்னா அது பெருக்கேடு. சென்ட் போடுறோம், பாடி ஸ்ப்ரே அடிக்கிறோம், இன்னும் விதமான ஹேர் ஆயில் வாங்கி பூசுறோம், நெகை பாலிஷ் போடுறோம். இதெல்லாம் நம்ம தேவைக்கு நம்ம செலவு பண்றது. அலங்காரங்கள் பண்ணும்போதெல்லாம் எனக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இது அறிவு கொண்டு என்ன நான் மேம்படுத்தி காமிக்கிறதுக்காக, ஞானங்கள் இல்லாம அது ஒரு போதையில ஆயிட்டோம். இது பெண்கள்ட்டையும் இருக்கு, ஆண்கள்ட்டையும் இருக்கு. நம்ம போடுற பவுடர் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு அலங்கார பொருளாகட்டும் அது நமக்கு தீமை தான். அவன் கொடுத்ததை நம்ம தீமைக்காக என் கையில செலவு பண்றேன். இதில் நான் பாதிப்பு ஏற்படுது, கடைசியில் மருந்து மாதிரி செலவு பண்றேன். ஒவ்வொன்றும் கெமிக்கல் ப்ராடக்ட் தான். நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அது ரூம் ஸ்ப்ரே ஆகட்டும், எதை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, வாடகை இருக்கிறதுலாம் கெட்ட வாடகைகள் தான் அது. ஆனா அதை நம்ம விரும்பி செஞ்சுட்டு இருக்கோம், போட்டுட்டு இருக்கோம். அது தப்பு கூட எதுவும் கேட்கல, மன்னிப்பு கேட்கல. மனமுள்ள வாழ்க்கை வேணுமா, இந்த மாதிரி கெமிக்கல் வாட மனமுள்ள அந்த மனம் வேணுமான்னு கேட்டா நம்ம அறிவு கொண்டு வாழ்ச்சோம்னா கெமிக்கல் வாடை தான். மனசு தூய்மை அடைஞ்சிச்சுன்னா இயற்கையான முறையில் நறுமணம் நம்மகிட்ட இருக்கும், கெட்ட வாடை வராது. கெட்ட வாடை வந்துச்சுன்னா உணர்ச்சியின் காரணமா கெட்ட வாடை நம்மகிட்ட வருது. எந்த நேரம் ஏதோ உணர்ச்சியில் இருக்கிறோம், கெட்ட வாடை வந்துட்டு இருக்கு. இதை போறதுக்கு கெட்டது தான் போடுறோம். ஞானங்களை கொண்டு இறைவனை தூய்மைப்படுத்தி கேட்கல. என்னுடைய என் உடல்ல கெட்ட வாடை அடிக்குது, என் மனசு கெட்டது இருக்குது, என் பாவத்தை மனுஷன் தூய்மைப்படுத்தின்னு கேட்டா அந்த கெட்டதில் நீங்கும். அவன் பக்கம் திரும்புறதுக்கு பதிலாக நம்ம இந்த அலங்கார பொருட்களையும் வாசனை தீவிரங்களையும் போட்டுக்கிட்டு அதில் சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், அதில் பெருமை கொண்டுறோம். இந்த மாதிரி வாசனை எங்கேயுமே கிடைக்காது, இது என்ன கம்பெனி, என்ன ப்ராடக்ட், இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் தீமையா நன்மையானது கண்டிப்பாக தீமைன்னு தெளிவாக தெரியும்.